மக்களே, சீமான் அண்ணன் ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாமா? காரைக்குடின்னு ஒன்று ஊர் இருக்கிறதா யாருக்காவது தெரியும்னு நினைக்கிறீங்களா? நான் எதுலையும் வெல்லல. சீமான் ஒருத்தன் போட்டிட்டு காரைக்குடின்னு உலகத்துல கடைசியா இருக்கிற ஒரு தமிழனுக்கும் தெரியும். அப்படியா? காரைக்குடி அப்படின்னு புரியலங்க. முன்னுக்கு பின்ன பேசினா நீங்களே சொல்லுங்க. காரைக்குடின்ற ஊரு எவ்வளவு ஒரு சரித்திர புகழ்பெற்ற ஊர். கலாச்சாரம்னா காரைக்குடின்னு சொல்லுவாங்க. அதை டேக்ல என்ன பாத்திருக்கேன். காரைக்குடிக்கு நம்ம எல்லாரும் ரெகுலரா போறது, பிள்ளையார்பட்டிக்கெல்லாம் போறதெல்லாம் உண்டு. காரைக்குடின்ற ஊரே சீமான் அவர்கள் வந்து எலெக்ஷன் இருந்தாலும் உலக அளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாரு. எவ்வளவு பெரிய அபாண்டம் நீங்க சொல்லுங்க. ஒரு பயம், ஒரு லெஜெண்ட் வந்து நிக்கும் போது கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூக்காக மாறும்ல. ஏங்க காரைக்குடியே இப்பதான் வெளில தெரியும். என்னங்க அர்த்தம்? ஏங்க அந்த ஊர் சாப்பாடு எவ்வளவு பிரசித்தி. ஜியோ டேக்குங்க அந்த ஊர்ல இருக்கிற பல விஷயம் ஜிஐ டேக்கான ஊருங்க அதெல்லாம். ஒரு ஆடட் வேல்யூ வச்சுக்கலாமா? ஏங்க அவர் எப்படி சொன்னாரு பாருங்களா, காரைக்குடின்னு ஒரு ஊரே தெரியாதா இருக்கும். நான் இன்னொன்னு உலக தமிழர்களுக்கு பொறுத்தவரை காரைக்குடி சேர்ந்துச்சு. அப்ப திருவெற்றியூர் போன வருஷம் நின்னாரு. போன 21 தேர்தல் எங்க நின்னாரு? இங்க திருவெற்றியூர்ல தான் நின்னாரு. திருவெற்றியூர்ல என்ன மாற்றம் வந்துச்சு? என்ன சொல்லுங்க, என்ன மாற்றம் வந்துச்சா? அதெல்லாம் வருது. என்ன உலகத்துக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு திருவெற்றியூர் இருக்கிறது. திருவெற்றியூருக்கு மொத்த உலக டூர் கிளம்பி வந்துட்டாங்களா? சொல்லுங்க. அது எவ்வளவு பேர் அந்த செட்டிநாடு டூரிசமே ஒரு பெரிய தனி ஹப்புங்க. அது செட்டிநாடு டூரிசம் தனி ஹப். அந்த ஃபுட்டுக்காகவே அங்க போறவங்களா இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரே நாள் அசிங்கப்படுத்தி விட்டா எப்படிங்க ஓட்டு போடுவாங்க ஊருக்கார? கடுப்பா மாட்டாங்க. பாத்தீங்களா மக்களே, என்ன சொல்றாரு பாருங்க. கப்பி கட்டுறெல்லாம் கதையை இழுத்து விடுறாரு பாருங்க.